உங்களை அழுக வச்சவங்க, உங்களை அவமானப்படுத்துறவங்க நினைச்சு ஆராதிக்காதீங்க. நீங்க அழுத போது நீங்க இன்வைட்டே பண்ணாம உன் அட்ரஸ் தேடி வந்து உன் கண்ணீரை தொடச்சாரு பாத்தியா, அவரை நினைச்சு நான் அழுகும் போதெல்லாம் ஒருத்தர் இருக்கிறாரு, என்னை அரவணைக்க, என்னை பாதுகாக்க ஒருத்தர் இருக்கிறாரு, அதை நினைச்சு ஒரு டேஸ்டோட கர்த்தரை ஆராதிக்கலாமா? கொடுப்பா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைச்சவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் மறுபடி. ஆமா, நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வராரா உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைச்சவரே. தாவீது சொல்லுகிறான், ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டார், எல்லா இடுக்கண்களையும் என்னை நீங்களாக்கி விடுவித்தார். இன்னைக்கு நீ கூப்பிட போறீங்க, உன் பக்கத்துல ஒருத்தர் வந்து நின்று உன் சத்தத்தை கேட்டு உனக்காய் இறங்கி உன் கண்ணீரை துடைக்க போகிறான். ஆமா, ஜீசஸ் glory glory. இனி நீங்க அழவே கூடா, இனி நீங்க அழவே கூடா. இந்த வருஷம் முழு சந்தோஷமா இருக்கணும். அன்பாயிருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். நடந்துச்சா? கூடாது சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பு தருபவரும் நீர்தனையா, அன்பு தருபவரும் நீர்தனையா. உண்மையன்றி எனக்கு யாரையா, உண்மையன்றி எனக்கு. தலைக்கு மேல கைய தட்டி நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைச்சவரே. நான் அழுத போதெல்லாம் வராரு அருகில் இன்னைக்கு வராரு, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைச்சவரே. உலகத்துல எத்தனையோ பேர் உனக்கு உதவி செய்றேன்னு சொல்லியிருப்பாங்க, ஆனா உன்னை உதவாத ஒரு பாத்திரமாக தள்ளி விட்டுருவார். ஆனா கடைசியில் அழுகும் பொழுது உனக்கு உதவி செய்ய, உன் கையை பிடிச்சு தூக்கி எடுக்க ஒருத்தர் வருவாருன்னு சொன்னா, நீங்களும் நான் ஆராதிக்கிற என் செல்ல ஏசப்பா மட்டும்தான். அவரை பார்த்து ஆசையா மாத்திரம் உயர்த்துவப்பா, நீங்க மாத்திரம் எனக்கு இருந்தா போதும்னு சொல்லி நன்றி உணர்ந்து சொல்லு. உதவி செய்வேன் என்று சொல்வார்கள், உதறி தள்ளிவிட்டு போவார்கள். உதவி சொன்னாங்களா? உதறிட்டாங்கல்ல, கவலைப்படாதீங்க. உதறி தள்ளிவிட்டு போவார்கள். எனக்கு உதவி செய்பவரும் நீர்தனையா, உதவி செய்பவரும் நீர்தனையா. உம்மையன்றி எனக்கு யாரையா, உம்மையன்றி எனக்கு. சேர்ந்து சொல்லுவோமா? நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைச்சவரே. தொடங்கிறாரு, என் அருகில் வந்தவரே, ஆமா ஆமா, கரங்களினாலே என் கண்ணீர் துடைச்சவரே. இந்த உலகத்தில் இருக்கிறவங்கள இருக்கலாம், உங்களுக்கு எல்லா காரியத்தையும் உங்களுக்கு தரேன்னு சொல்லி ஏமாற்றலாம், வெறுத்து தள்ளி விடலாம். உறவினர்கள், உற்றார் உறவுகள் யாரும் பகைச்சாலும் சரி, ஒரு மார்போடு அணைத்து சங்கீதம் 18 வாசிக்கிறோம். என் துயரத்துல என் கையை பிடிச்சு காரியத்தில் நிறுத்துகிற தேவன், உன் துயரத்துல உன் கண்ணீரை தொடுத்து நிறுத்த போற. ஆராதிப்பீங்களா? உலகம் என்னை வெறுத்ததையா, உறவுகள் என்னையும் பகைத்ததையா. உலகம் என்னை வெறுத்ததையா, உறவுகள் என்னையும் பகைத்ததையா. ஆனால் வெறுக்காத தெய்வம் நீர்தனையாடி, வெறுக்காத தெய்வம். உமையன்றி எனக்கு யாரையா, உமையன்றி எனக்கு
யாரையா யாரையா நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே உங்க கரங்களினாலே என் கண்ணி துடிச்சவரே நான் அழுத போதெல்லாம் அருகில் வந்துட்டாரு பக்கத்துல வந்துட்டாரு தொடங்க போறேன் இப்ப கொஞ்சம் மாத்தி சொல்லலாமா நான் அழுத போதெல்லாம் ஒருவர் அருகில் வந்தாரையா அவர் கரத்தினாலே என் கண்ணில் துடைச்சாரையா நான் அழுத போதெல்லாம் ஒருவர் அருகில் வந்தாரையா அவர் கரங்களினாலே என் கண்ணீர் யாருமா யாரியா இயேசுதா அவர் இயேசுதா இயேசுதா அவர் இயேசு சேர்ந்து சொல்லுங்க இயேசுதா அவர் இயேசுதா இயேசுதா அவர் இயேசுதா நீங்க கூப்பிடுறது எப்படி தெரியுமா இருக்கணும்? நீங்க கூப்பிடுறது ஆண்டவர் அப்படியே உருக்குற மாதிரி கூப்பிடணும். நீங்க எப்போ வருவீரோ அப்படி இல்ல. காட் கொடு தம்பி. எப்போ வருவீரோ புரியுதா நான் சொல்றது? உங்க வீட்டுக்கு யாராவது சாப்பிட வந்தீங்கன்னா ஒரு ஆக்சென்ட் இருக்கும். எப்படின்னா 3 வார்த்தை தான். வாங்க, உட்காருங்க, சாப்பிடுங்க. இந்த 3 வார்த்தை. இப்ப நானே உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். வாங்க, உட்காருங்க, இப்படி சொன்னா சாப்பிடுவீங்களா? எந்திரிச்சே ஓடிடும். அதே இதே பாருங்க, வாங்க, உட்காருங்க, சாப்பிடுறீங்களா அப்படி கேட்டு பாருங்களேன், எவ்வளவு ஆசையா இருக்கும். நீங்க எப்போ வருவீரோ எப்போ வருவீரோ இயேசுவே எப்போ வருவீரோ அல்ல என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். வாசிராசா எப்போ வருவீரோ இயேசுவே எப்போ வருவீரோ என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். சொல்லுங்க, எப்போ வருவீரோ இயேசுவே எப்போ வருவீரோ என் இதய கதவை திறந்து நான் காத்து ஏசையா 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 எப்போ வருவீரோ என்று சொல்லுங்கயா. சொல்லுப்பா. ஏசையா ஏசையா வாங்கப்பா. வருவீரோ என்று சொல்லுங்கயா. எப்போ வருவீரோ எப்போ வருவீரோ இயேசுவே எப்போ வருவீரோ என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். சொல்லு சொல்லு. எப்போ வருவீரோ இயேசுவே எப்போ வருவீரோ ஆமா. இதய கதவை Thank you, Daddy. காத்து ஆசையா ஏசையாவே ஏசையா ஏசையா எப்போ வருவீரோ என்று சொல்லுங்கயா. ஏசையா வாங்கயா. ஏசையா ஆமாயா. வருவீரோ என்று சொல்லுங்கயா. எத்தனை வாட்டி அம்மா இவங்க வாழ்க்கையில காலையில மதியானம் சாயந்தரம் ஆத்துல கத்திரிக்கோள் ஆண்டவரே எப்போ வருவீங்க ஆண்டவரே சொல்லிட்டு இன்னைக்கு ஆண்டவர் உங்க வீட்டுக்குள்ள வரப்போகிறா. பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள ஒருவரால் கடந்து வர முடியும்னு சொன்னா அது நீங்களும் நான் ஆராதிக்கிற என் செல்ல ஏசப்பா தான். அவர் ஆசையா வாங்கப்பான்னு சொல்லி வரவேற்று ஆமா. தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி. காலையிலே மதியானத்திலே இரவிலே நடு ஜாமத்திலே உண்மைதான் உண்மைதான். காலையிலே மதியானத்திலே இரவிலே மறுபடி காலையிலே மதியானத்திலே இரவிலே நடு ஜாமத்திலே ராஜாவே பள்ளத்தாக்கின் வீதியே ராஜாவே பள்ளத்தாக்கின் வீதியே வாழ வைக்க வந்து விடு சென்றே
என்ன வாழ வைக்க வந்துருவீடு ஏசையா 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 எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கயா சொல்லுமா ஏசையா அப்படிதான் அப்படிதான். ஏசையா எப்ப வருவீரோ எப்ப வருவீரோ எப்ப வருவீரோ இயேசுவே எப்ப வருவீரோ என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன் எப்ப வருவீரோ வாங்கப்பா ஆசையா கூப்பிடு ஏசையாவா ஆசையா ஆமா என் இதய கதவை திறந்து Thank you, Dad. ஏசையா 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 எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கயா ஏசையா கூப்பிடு கூப்பிடு ஆசையா Thank you, Daddy. என்று சொல்லுங்கயா உன்னை தாயின் கருவில தோன்றும் முன்பதே பெயர் சொல்லி அழைத்த தேவன் உனக்காக கடந்து வர யாருமே இல்லாம இந்த உலகத்துல இருக்கலாம். யார வேணா நீங்க போய் கூப்பிட்டுக்கலாம். நீங்க வாங்க ஐயா, நீங்க எனக்கு உதவிக்கு வாங்க. பாஸ்டர் நீ எனக்கு உதவி வாங்க. என் நண்பர்களை பார்த்து நீ எனக்கு உதவிக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டுக்கலாம். கடைசியில யாருமே உனக்கு வராம இருந்திருக்கலாங்கல்ல. ஆனா இன்னைக்கு ஏசப்பா உனக்கு கடந்து வர போகிறார். ஐயா அம்மா ஏசப்பா வர போகிறாரு. நீ கேட்கிற போது எப்பப்பா வருவீங்கன்னு கேட்ட உன் சத்தத்தை ஆண்டவர் கேட்டு இன்னைக்கு நான் வர மகனே மகளே நான் வரேன்னு சொல்லி பிரியமே பிரியமே மனவாளனே உன் வருகைக்காய் எதிர்பார்க்கிறேன் பிரியமே உன்னை மணவாளனா மணவாட்டியாய் அழைக்கிறார். வருகைக்காய் எதிர்பார்க்கிறேன் என் நேசமே என் இன்பமே என் இன்பமே என் சஞ்சமே என் உயிரே என் சஞ்சமே ஆஹா. ஆமா, ஆமா. ஏசையா ஏசையா எப்போதான் வருவீரோ என்று சொல்லுங்கயா ஏசையா ஆசையா ஏசையா வந்து விடுங்கயா எப்போதான் வருவீரோ இயேசுவே எப்ப வருவீரோ என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன் எப்ப வருவீரோ இயேசுவே எப்ப வராரு வராரு இன்னைக்கு வராருமா. இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன் ஏசையாவே ஏசையா ஏசையா எப்போ வருவீரோ என்று சொல்லுங்கயா கேளு கேளு ஏசையா ஆசையா கேளு ஆசையா கூப்பிடு. ஆமா எப்போ வருவீரோ என்று முதல் சரணம் முதல் சரணம். காலையிலே காலையிலே மதியானத்திலே இரவிலே நாடு ஜாமத்திலே நல்லா இருக்குல்ல. காலையிலே மதியானத்திலே இரவிலே நாடு ஜாமத்திலே ஏ ராஜாவே பள்ளத்தாக்கின் நீலியே ஆதாரா ஆமா என்ன வாழ வைக்க வந்து வீடு சென்றதே என்ன வாழ வைக்க வராரு வராரு. ஏசையா 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 எப்ப வருவீரோ என்று எனக்கு சொல்லுங்கயா ஏசையா எங்க வீட்டுக்கு வாங்கப்பா, என்னோட சபைக்கு வாங்கப்பா, என் உள்ளத்துக்குள்ள வாங்கப்பா. எப்ப வருவீரோ இயேசுவே எப்ப வருவீரோ என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன் எப்ப வருவீரோ இயேசுவே எப்ப நல்லா பாடு. ஆமா என் இதய கதவை திறந்து நான் காத்து ஆசையா அப்பாவை பார்த்து ஏசையா ஏசையா எப்போ வருவீரோ
என்று சொல்லுங்க Come Daddy, come Father, come Holy Spirit. என்று சொல்லுங்க ஏசையா 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 எப்போ வருவீரோ என்று சொல்லுங்க எப்போ வருவீரோ எப்போ வருவீரோ இயேசுவே எப்போ வருவீரோ என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன் எப்போ வருவீரோ இயேசுவே எப்போ வாங்க இப்படி பிள்ளை ஆசீர்வதிக்க சீக்கிரம் வாங்க. எப்போ வருவீரோ என்று சொல்லுங்க Thank you, Father. எப்போ வருவீரோ என்று சொல்லுங்க எப்போ வருவீரோ என்று சொல்லுங்க எப்போ வருவீரோ என்று சொல்லுங்க ஏதாச்சும் நடந்தா தான் கத்தரை துதிப்பேன்ட்டு இல்ல, எதுவும் நடக்கலினாலும் உங்க துதிப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவரே அது நடந்திருக்கு அதுக்காக துதிக்கிறேன், ஆண்டவரே அது இன்னொன்னு நடந்துச்சு அதுக்காக துதிக்கிறேன், என்ன காப்பாத்துறதுக்காக துதிக்கிறேன். அப்படிலாம் இல்ல, எதுவும் நடக்கலினாலும் உண்மை நான் துதிப்பேன். அதுதான் ஆராதனை. வேதத்துல எல்லா கத்தருடைய ஊழியக்காரர்கள் கத்தருடைய பிள்ளைல பாருங்க, தன்னுடைய கடினமான சூழ்நிலை கத்தரை ஆராதிச்சாங்க. அது நடக்கிற மாதிரி இல்லைனாலும் பரவாயில்ல, நான் கத்தரை துதிப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யோபு சார் அவரை கொன்று போட்டாலும், அவர்களை தப்புவியாமல் போனாலும், அத்திமரம் துளிர்விழாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடுக்காமல் போனாலும், நான் கத்தருக்காக களி கூறுவேன், அவருக்குள்ள மகிழுவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனா ரெண்டு கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, எதுவும் நடக்கலனாலும் உண்மை நான் துதி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எதுவும் நடக்கலைனாலும் உண்மை துதித்துக் கொண்டிருப்பேன். எதுவும் நடக்கலைனாலும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பேன். எதுவும் நடக்கலைனாலும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பேன். எதுவும் நடக்கலைனாலும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பேன். மறுபடி சொல்லு. எதுவும் நடக்கலைனாலும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பேன். எதுவும் நடக்கலைனாலும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பேன். இதுவரை எதுவும் நடக்கலைனாலும் துதித்து பார், எல்லாம் இன்று நடக்கும். இதுவரை எதுவும் நடக்கலைனாலும் துதித்து பார், எல்லாம் இன்று தலைக்கு மேல துதியின் மத்தியில் வாசம் செய்திடும் துயாதி தூயவரே ஸ்தோத்திரம். துதியின் மத்தியில் வாசம் செய்திடும் துயாதி தூயவரே துதியின் மத்தியில், துதியின் மத்தியில் வாசம் செய்திடும் துயாதி தூயவரே. எதுவும் நடக்கலைனாலும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பேன். எதுவும் நடக்கலைனாலும் எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒருவேளை கட்டப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கலாம். பவுல் சீலாம் சிறைச்சாலையில சும்மா இருக்கும் போது ஒண்ணுமே நடக்கல, ஆனா துதிக்க ஆரம்பிச்சான் பாருங்க. ஒருவேளை கட்டப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம், இன்னைக்கு கட்டப்பட்ட நிலவையோட கத்தர் ஆராதி. கத்தர் அற்புதம் செய்ய வல்லவராகிறார். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருந்த போது ஒன்றும் நடக்கல. உண்மைதான? பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருந்த போது ஒன்றும் நடக்கல, ஆனா துதிக்க ஆரம்பிச்ச பின்னு சிறைச்சாலை அதிர்ந்ததே அன்று. உண்மைதான? துதிக்க ஆரம்பிச்ச பின்னு சிறைச்சாலை அதிர்ந்ததே அன்று. துதியின் மத்தியில் வாசம் செய்திடும் துயாதி தூயவரே ஸ்தோத்திரம். ஆமா துதியின் மத்தியில் வாசம் செய்திடும் துயாதி தூயவரே. எதுவும் நடக்கலைனாலும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பேன். என் வாழ்க்கையில எதுவும்
ஒருவேளை சிறைச்சாலை போல வாழ்க்கை இருக்கலாம், பூட்டப்பட்ட நிலைமையில இருக்கலாம். என் ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்றாரு, அந்த சூழ்நிலை நீ கத்தரால வச்சா போதும். நீ பார்க்கிற பெரிய பெரிய பார்வோன்கள், நீ பார்க்கிற பெரிய பெரிய கோலியாத்தை கத்தர் உன்னை கொண்டுதான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால விசுவாசமா ஆண்டவரை பார்த்து உண்மை மட்டும் ஆராதிப்பா. சிங்க கவியில் இருந்த தானியேல் சும்மா இருக்கும் போது ஒண்ணு நடக்க. உண்மைதானப்பா. சிங்க கவியில் இருந்த தானியேல் சும்மா இருக்கும் போது ஒண்ணு நடக்கல. ஆனா துதிக்க ஆரம்பிச்ச பின்பு சிங்கம் சும்மா நின்னது அங்கு. துதிக்க ஆரம்பித்த பின்பு சிங்கம் சும்மா நின்னது அங்கு அங்கு அங்கு. துதியின் மத்தியில் வாசம் செய்திடும் துயாதி தூயவரே ஸ்தோத்திரம். ஆமா, துதியின் மத்தியில் வாசம் செய்திடும் துயாதி தூயவரே எதுவும் நடக்கலைனாலும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பேன். என் வாழ்க்கையில எதுவும் துதிக்கிறத விட மாட்டோம்பா. ஒருவேளை இதுவரை எதுவும் நடக்கலைனாலும் துதித்து பார், எல்லாம் டுடே நடக்கும். இதுவரை எதுவும் நடக்கலைனாலும் துதித்து பார், எல்லாம் இன்று நடக்கும். துதியின் மத்தியில் வாசம் செய்திடும் துயாதி தூயவரே ஸ்தோத்திரம். ஆமா ஆமா, துதியின் மத்தியில் வாசம் செய்திடும் துயாதி தூயவரே ஸ்தோத்திரம். துதியின் மத்தியில் வாசம் செய்திடும் துயாதி தூயவரே ஸ்தோத்திரம். துதியின் மத்தியில் வாசம் செய்திடும் துயாதி தூயவரே ஸ்தோத்திரம். லலலாலா 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 லலலாலா. ஆமா ஆமா, துதியின் மத்தியில் வாசம், துதியின் மத்தியில் வாசம் செய்திடும் துயாதி தூயவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரமா. துதியின் மத்தியில் வாசம் செய்திடும் துயாதி தூயவரே ஸ்தோத்திரம். துயாதி தூயவரே ஸ்தோத்திரம். சொல்றீங்க நம்ம வேதத்துல அநேக காரியங்கள் வாசிச்சிருப்போம். ஆண்டவர் தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், பெரியவர், சிறந்தவர், அற்புதங்களை செய்தவர். அவ்வளோ பெரிய தேவனுக்கு இந்த உலகத்துல ஒரே ஒரு செல்ல பையன் நான் தான். ஏன் நீங்களே சொல்ல மாட்டீங்களா? நான் தான். அட நான் தான். அட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் தான்மா. ஐயா நான் தான். இதுல மட்டும் விட்டே கொடுக்க மாட்டேன். இந்த உலகத்துல ஒரே ஒரு செல்ல பையன் நான் தான். அப்ப பாடலாமா? நான் வாசிப்பா. அப்பாவோட செல்ல பிள்ளைனா, அவர் இருக்கையில கலங்கிட மாட்டேன். சொல்லுங்க, அப்பாவோட செல்ல பிள்ளை. ஆவா ஆவா, அவர் இருக்கையில கலங்கிட மாட்டேன். உலகம் தள்ளி விடும் போது என்னை தூக்கி விட்டாரு. அவர் கிருபை தந்து என்னையும் நிக்க வச்சாரு. உலகம் தூக்கினாரா? கிருபை தந்து என்னையும் நிக்க வச்சாரு. அவர் கிருபையால இன்னும் வாழுவேன். அவர் செய்த நன்மையை பட்டா பாடுவேன். அவர் கிருபையால இன்னும் வாழுவேன். ஆவா ஆவா, அவர் செய்த நன்மையை பட்டா பாடுவேன். இயேசு அப்பாவோட செல்ல பிள்ளைனா, சொல்லுப்பா. அவர் இருக்கையில கலங்கிட மாட்டேன். ஐயா சொல்லுங்க, இயேசு அப்பாவோட செல்ல பிள்ளைனா. ஆவா ஆவா, அவர் இருக்கையில கலங்கிட மாட்டேன். சொல்லுகிறார், கத்தர் கரை என் மேல இருக்குது, எதை குறிச்சு நான் கவலைப்பட மாட்டேன். உடனே சொல்றேங்க, கத்தர் கரை மட்டும் உங்க மேல இல்லைன்னா உங்களை எப்பவும் மனிதர்கள் முடிச்சிருப்பாங்க. உண்மைதானே? அப்போ உடனே யோசி, செல்ல அப்பாவோட கரம், செல்ல பிள்ளை உன் மேலதான் இருக்கு. அப்ப ஆண்டவரை பார்த்து, அப்பா உண்மை துதிக்க, உண்மை ஆராதிக்க இந்த பிள்ளைக்கு கொடுத்த பாக்கியத்தை நான் மேன்மையா கருதுறப்பா. அப்பாவோட கரம் உண்மை இல்லைன்னு சொன்னா மனித உன்னை கவுத்தி விட்டு போயிடுவா சும்மா. இயேசு அப்பாவோட கரம் உண்மை இல்லைன்னு சொன்னா மனித உன்னை கவுத்தி விட்டு போயிடுவா சும்மா. கருவறையில் உன் கரம் பிடித்தாரலோ,
கடைசி வரை உன்னை நடத்திடுவாரே. அன்று கருவறையில் உன் கரம் பிடித்தாரல்லோ, கடைசி வரை உன்னை நடத்திடுவாரே. இயேசு அப்பாவோட செல்ல பிள்ளைதா, அவர் இருக்கையில கலங்கி இயேசு அப்பாவோட செல்ல பிள்ளை. ஆமா ஆமா, இருக்கையில கலங்கிட மாட்டேன். ஆண்டவர் உனக்கு அடிமையின் ஆவிய தரல, அவர் அப்பா பிதாவேன்னு கூப்பிடுற அழகான புத்திர சுவீகாரத்தை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நீங்க அப்பான்னு கூப்பிட்ட உடனே உன் பக்கத்துல வந்து நின்று உனக்காய் போராட போகிறார். யாத்ராகம் 14 வாசிகளை கர்த்தர் யுத்தம் செய்வார். நீ சும்மா இருந்தா போதும், போராடுறது அவருதான். நீ சும்மா இருந்து அப்பா அந்த ஆட்டத்தை தேடி பார்க்கலாம். அப்பா உனக்காக வழக்காடுகிறது, அப்பா உனக்காக போராடுறது. செல்ல பிள்ளையா நின்று பாருமா. ஆமா டாடி டாடி மட்டும் நான் ஆராதிப்பேன். அப்பான்னு கூப்பிட தந்தார் புத்திர சுவீகாரத்தை. பிள்ளையார் கூப்பிட்டு பாரு, நீ ஒரு வார்த்தை சொல்லு. அப்பான்னு கூப்பிட தந்தார் புத்திர சுவீகாரத்தை. பிள்ளையா கூப்பிட்டு பாரு, நீ ஒரு வார்த்தை. போராட்டம் தெரிஞ்சவுடன் வந்துடுவார் உனக்கு. போராட வேண்டியது நீ இல்ல அவரு. போராட்டம் தெரிஞ்சவுடன் வந்துடுவார் எனக்கு. போராட வேண்டியது நீ இல்ல அவரு. இயேசு அப்பாவோட, இயேசு அப்பாவோட, இயேசு அப்பாவோட ஒரே செல்ல பிள்ளைனா. அவர் இருக்கையில கலங்கிட மாட்டேன். தமிழ் சொல்லுப்பா. இயேசு அப்பாவோட செல்ல பிள்ளை. ஆமா ஆமா, இருக்கையில ஆமா. உலகம் தள்ளி விடும் போது என்ன தூக்கி விட்டாரு, அவர் கிருபை தந்து என்னையும் நிக்க வச்சாரு. உலகம் தள்ளி விடும் போது என்ன தூக்கி விட்டாரு, அசைவுள்ள கிருபை தந்து என்னையும் நிக்க வச்சாரு. அவர் கிருபையால இன்னும் வாழுவேன், அவர் கிருபையால இன்னையும் பாடுவேன். சொல்லுங்க, அவர் கிருபையால இங்கே வாழும். ஆமா ஆமா, அவர் கிருபையால இன்னையும் பாடுவேன். இயேசு அப்பாவோட செல்ல பிள்ளைனா, அவர் இருக்கையில கலங்கிட மாட்டேன். இயேசு அப்பாவோட செல்ல பிள்ளைனா, அவர் இருக்கையில கலங்கிட மாட்டேன். அவர் இருக்கையில கலங்கிட மாட்டேன். அவர் இருக்கையில கலங்கிட மாட்டேன். அப்பா இருக்கையில செல்ல பிள்ளைனா கலங்க மாட்டேன். அப்பா இருக்கையில செல்ல பிள்ளைனா கலங்க மாட்டேன். கலங்கவே கலங்கிட மாட்டேன். ஒண்ணுமே இல்லாத உங்க வாழ்க்கைக்கு இயேசு ஏதோ ஒண்ணு கொடுத்திருக்கிறார்ல. ஒண்ணுமே உங்க வாழ்க்கையில் எல்லாம் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும். ஆனா இயேசு உங்க ஜெபத்தை எல்லாம் கேட்டு உங்களுடைய அவமானத்தை எல்லாம் பார்த்து இன்னைக்கு ஏதோ ஒரு ஸ்தானத்துல உங்களை உட்கார வச்சிருக்கிறாருல்ல. அதை ஏன் நினைச்சு பாக்குறது இல்ல? வீடு கொடுத்திருக்கிறார், அதை ஏன் நினைச்சு பாக்குறது இல்ல? ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார், அதை ஏன் நினைச்சு பாக்குறது இல்ல? நம்மளாவே வந்தோம், நம்மளாவே முன்னேறணும், நம்மளாவே பண்ணணும் யோசிக்கிறீங்க. நமக்கு நம்மளே பெருமை பேசிக்கிறது. நான் பண்ண இயேசு மட்டும் இல்லாம இருந்திருந்தா, இயேசு மட்டும் அந்த போராட்டத்துல உங்களை காப்பாத்தாம இருந்திருந்தா, அந்த எதிரிய இயேசு உங்களுக்கு கையோங்க விட்டுருந்தா, ஏன் எல்லாம் நான் பண்ணேன், நான் ஏன் சபை, நான் சம்பாதிச்சாத்துமா எல்லாம் என்னுடைய ஃபாலோவர்ஸ், என்னுடைய இயேசுவை பின்பற்றவங்களா இருங்க. சொல்றாங்க எல்லாம் பெரிய பெரிய ஆளுன்னு சொல்றாங்க. நான் எனக்கு அவ்வளவு கூட்டம் இருக்குன்னு சொல்றாங்க. இயேசு இல்லாம வந்திருக்குமா? இயேசு இல்லாம ஆசீர்வாதம் வந்திருக்குமா? இயேசு இல்லாம புகழ் வந்திருக்குமா? இயேசு இல்லாம பேர் வந்திருக்குமா? எப்போதுமே கடந்து வந்த வாழ்க்கைய திரும்பி பார்த்து ஆண்டவர் நன்றி சொல்லணும். ஆண்டவர், நீங்க மட்டும் கொடுக்கலன்னா, நீங்க மட்டும் வரலன்னா, நீங்க மட்டும் எனக்கு தரலன்னா, யோசி எங்க வந்துச்சு? எல்லாம் இயேசு கொடுத்தது. நமக்கு ஒரே பேரான குமாரனை நமக்காக அனுப்பி வைத்தார். அதை நினைச்சு பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா அதான் நன்றி வருதுங்க. நீங்க கொடுத்தது ஆண்டவரே. குடும்பம் நீங்க கொடுத்தது, வீடு நீங்க டெய்லி சாப்பிடுற சாப்பாடு, டிரெஸ் கூட நீங்க கொடுத்ததுப்பா. நீங்க மட்டும் அதெல்லாம் கொடுக்காம இருந்தா என்ன எவ்வளவு ஏளனமா பேசியிருப்பாங்க, என்ன எந்த மாதிரி ட்ரீட் பண்ணிருப்பாங்க. நீங்க கொடுத்தது டாடி அப்படின்னு சொல்லி என் கூட சேர்ந்து கையை உயர்த்தி, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது,
பாடுவோமா? ஆண்டவரை பார்த்து நீங்க தான் தந்தீங்கப்பா, நீங்க தான் கொடுத்தீங்க, நான் நினைக்கிறேன் துதிக்கிறேன்னு சொல்லி 1 2 3 4 எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது, சொல்லுங்க, எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது. ஆமா, வாழ்விலே இயேசுவே எல்லாமே நீ தந்தது, வாழ்விலே இயேசுவே எல்லாமே நீ தந்தது, எல்லாமே எல்லாமே நீ தந்தது. நம்புறீங்களா? நீங்கதான் எல்லாமே நீ தந்தது, என் வாழ்க்கையில எல்லாமே நீ தந்தது.